ராஜாங்கம் எங்களை விட்டு எங்கடா போயிருந்த? டேய் லட்சுமி, லட்சுமி அண்ணனை பார்க்கணும் சொல்லியே வந்திருக்கான், வந்து பாருமா. டேய் எங்களை விட்டு எங்கடா போயிருந்த? என்னம்மா? போன லட்சுமி போன நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். லட்சுமி நீ ஏமா அழுகுற? அழக்கூடாது, அழாதன்றல. நீ எங்கேயாவது போ, ஒரு கடுதாசி போடக்கூடாதா? தப்புதான். அவனுக்கு என்னம்மா சோறு கண்டாடா சொர்க்கம், என்னமோ நாம தான் கிடந்து அடிச்சுக்கிட்டு சாகுறோம். தாத்தா இப்படி எல்லாம் பேசணும், அப்புறம் நான் அழுதுருவேன். அழுன நல்ல அழு. இத்தனை நாளா நாங்க அழுதோம், கொஞ்ச நேரம் நீ தான் அழ. ஒண்ணு இல்ல தாத்தா, வக்கீல் சார் பேச்சை கேட்டு ஒரு வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டேன். ஆமாடா, அதைத்தானே வாங்குவேன், ஏன்னா காசு இல்லாம கிடைக்குது பாரு. லட்சுமி தண்ணி விடுமா. கஞ்சி இருக்கே, கருவாடு சுட்டு வச்சிருக்கேன். முதல்ல தண்ணி விடுமா, அப்புறம் சாப்பிடுறேன். ஏண்டா அந்த புள்ளைய காலாகாலத்துல ஒருத்தன் கையில புடிச்சு கொடுக்கணுமே, அது காசு பண்ண வேணாமாடா? அதுக்குத்தானே போயிருந்தேன், பணமும் கிடைச்சு. நீ ஒண்ணும் கவலைப்படாத தாத்தா, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்துவான். ஆமா இந்த சரோஜா, நீ ஏன் இன்னும் முழிச்சுட்டு இருக்க? அந்த மம்பட்டியான என்ன காணமே, வந்தானா சோத்தை போட்டுட்டு போய் படுக்கலாம். அவனுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நீ போய் படு. அவன் எங்க போனா? எங்கேயோ வெளியில போறேன்ட்டு போனான். வெளியே போறானா? அது ஏன் கிட்ட சொல்லவே இல்ல? அவனை வெளியேற்றணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க, கடவுளா பார்த்து அனுப்பிச்சிருக்காரு. டேய் சேகர், என்னப்பா? அவன் வெளியே போயிட்டானா கதவெல்லாம் தாப்பா போடு. சரி தனியை ஒழியட்டும். டேய் ஜன்னல் கூட சாத்துறா. அப்பாடா பீட ஒழிஞ்சுது. நாளை காலையில முதல் வேலையா ஐயரை வர சொல்லணும். எதுக்கு வாதார? யாருக்காவது தவசமா? கதவை பூட்டிட்டா உள்ள வர முடியாதா? ஏன்டா இப்படி சித்திரவதை பண்ற? எவ்வளவு பணம் வேணான்னு கேளுடா. தாயண்டா இந்த இடத்தை விட்டு போயிடுறா. கொஞ்சம் பொறுவாதார, என் வேலை முடிஞ்ச உடனே நீ இருக்க சொன்னால் நான் இருக்க மாட்டேன். டேய் முடிவா கேக்குற, இந்த இடத்தை விட்டு போக போறியா இல்லையா? முடிவா சொல்றேன், நான் போக மாட்டேன். இவன் இப்படி எல்லாம் சொன்னா வெளியே போக மாட்டான்ப்பா. டேய் சேகர், நீங்க சும்மா இருங்கப்பா. ராஜாங்கம், மரியாதையா இங்கிருந்து வெளியே போயிடு, இல்ல உன்னை சுட்டு தோட்டத்துல புதைச்சிருவேன். மச்சான், பணக்கார செடிகளுக்கு உரமே ஏழைங்களோட உயிர் தான் எனக்கு தெரியும் மச்சான். டேய், உனக்கு இன்னும் 5 நிமிஷம் டைம் தரேன். இங்கிருந்து வெளியே போயிடு, இல்ல இதுல இருக்கிற 6 தோட்டம் உனக்கு தான். சேகர் இதுதான் துப்பாக்கியா? சினிமால பார்த்தது மச்சான். ஓ வாய்க்கு சக்கரை போடணும் மச்சான். இப்பதான் 6 தோட்டம் எனக்குன்னு சொன்னா துப்பாக்கியோட வந்துருச்சு. எத்தனை தோட்டம் சொன்ன? 6. 1 2 3. மீதி 3 என்ன பண்றது? பரவாயில்ல, வெளியில பாத்துக்கிறேன். ராஜாங்கம், என்னது எப்படி? ஐயோ நெஜகுண்டா? பத்திரமா என்கிட்ட இருக்கட்டும், போறப்ப கொடுத்துட்டு போறேன். கோமதி, நான் வெளியே போயிட்டு வரேன். அவன்கிட்ட அனாவசியம் பேச்சு கொடுக்காத. சீக்கிரம் வந்துருங்க. சரி. அத்தை, என்னது? ஏன் கோவிக்கிறீங்க? ஒரு பிரியத்துல தானே கூப்பிட்டேன். பிரியமா? இத பாரு, உங்ககிட்ட எனக்கு பேச்சு கிடையாது. உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னைக்கு உங்களை நான் பார்த்தேனோ அன்னைக்கே என் மனசுல அந்த ஆசை வந்தாச்சு. ஒரு நாளாவது ஒரு வேளையாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப கொழுக்கட்டை சுட்டு தரீங்களா? நல்ல பிள்ளை போ. கொஞ்ச நேரத்துல நல்லா பயமுறுத்திட்டேன். உனக்கு கொழுக்கட்டை தானே வேணும்? 2 நாள் டைம் கொடு, நானே சுட்டு தரேன். ஆனா ஒண்ணு, அடிக்கடி இந்த மாதிரி மீசைய முறுக்காத. என்ன அத்தைன்னு கூப்பிடாத. சரிம்மா. ஆமா, இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கே,
உனக்கே இந்த முரட்டு குணம். முரட்டுத்தனம் இல்லைன்னா முதலுக்கே மோசம் போயிடுமா? மனுஷன் ஆட்டுக்கறி சாப்பிடுறான், மாட்டுக்கறியை சாப்பிடுறான், கோழிக்கறி குருவிக்கறி எல்லாம் திங்கிறான். எவனா சிங்கக்கறி திங்கன்னு ஆசைப்படுறானா? புலிக்கறி கேட்கிறானா? ஏன் அதுங்க மேல இறக்கப்பட்டா? நாம அதை சாப்பிட நினைச்சா அது நம்மள சாப்பிட்டுமோன்ற பயம்தான். வர்றமா கோபதிமா, நான் போனதுக்கு அப்புறம் இதை உங்க வீட்டுக்காரர் என்ன அப்படி பாக்குறீங்க? எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அது நிக்கிறானே அவன் தான். அடிக்கிற அடியில் அவன் இன்னைக்கே விட்டு விட்டு போகணும். புரியுதா? அதை பத்தி கவலைப்படாத வாத்தியார, நாங்க இருக்கோம், முடிச்சிடுறோம். அவனை அடிக்கிறது நியாயம் அநியாயம் தெரியாம அடிச்சிட்டீங்கம்மா. அவனை என்னடா செஞ்ச? நீயாவது சொல்லி தொலைய. இருக்குது உங்க புள்ள ஆளை வச்சு அவன் அடிச்சது, அவன் திருப்பி அடிச்சான். ராஜாங்கம் வந்து தொலையா, மம்பட்டியான் திருப்பி வந்தாலும் வந்துருவான். என்ன மன்னிச்சிருப்பா. பரவாயில்லம்மா, சேகருக்கு அம்மா இருக்காங்க, அதனால என்ன அடிச்சிட்டாங்க. எங்க அம்மா இருந்திருந்தா நேரம் அவன் மண்டை உடைஞ்சிருக்கும். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. ஐயோ, இவ்வளவு ரத்தம் போயிடுச்சே. ரத்தம் போனதை பத்தி கவலை இல்லம்மா. என்ன பிளட் பேங்க்ல கொடுத்திருந்தா கொஞ்சம் சில்லறையாவது கிடைச்சிருந்துருங்கம்மா. அம்மா, என்ன வெளியே தின்றதுக்காக உங்க மக வாழ்க்கையை வீதி கொண்டுறாதீங்க. என்ன அடிக்கிறதுக்கு உங்க மகன் வெளியே இருந்த ஆள் கொண்டதானே, வந்தவன் கேட்டிருக்க மாட்டானா? என்ன நடந்துச்சு, ஏன் அவனை அடிக்கிறீங்க? என்ன அப்படி நான் உங்களுக்கு என்னமா துரோகம் பண்ணேன்? பரவாயில்ல விடுங்கம்மா. இந்தாங்க குங்குமம் பூவான், கர்ப்பமா இருக்கவங்களுக்கு கொடுத்தா குழந்தை அழகா பிறக்குமா. இதை உங்க பொண்ணுகிட்ட கொடுங்கம்மா. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளுடா, சீக்கிரம் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடாதா? சரி சரி, சீக்கிரம் ஆகட்டும். டேப்பு சரோஜா வச்சுட்டு போயிட்டாளா? நம்ம தாய்மொழியை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு?
சத்யா பேசுறேன். நான் சத்யா பேசுறேன். நான் சத்யா பேசுறேன். உங்களை எப்படி அழைக்கிறதுனே எனக்கு தெரியல. எங்க அண்ணா உங்ககிட்ட நடந்துகிட்ட முறைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க மன்னிச்சிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். என்னையே மனுஷியா ஏத்துக்கிட்ட உங்களால அவனை மன்னிக்கவா முடியாது? எனக்காக நீங்க படுற கஷ்டங்களை பாக்குறப்போ நான் எப்படி இந்த கடனை தீர்க்க போறேன்னே தெரியல. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசை தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்லை. ஒண்ணு மட்டும் சொல்றேன், உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். உயிருங்கிற காத்த என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். உயிருங்கிற காத்து என் உடம்ப விட்டு போற வரைக்கும் உங்களை நான் மறக்கவே மாட்டேன். அழனாளு ஆளு இவ அழுத்தமான ஆளு, மிச்ச விவரம் வேணும்னா மச்சான போய் கேளு 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 மச்சான. என்ன அது காலங்காத்தால பாட்டு கூத்து கும்மாளமா இருக்கு? ஒரு குஷிதான். நல்ல வேளை நான் பசியோன்னு நினைச்சேன். அட பாவி கட்டங்க அவுத்துட்டிய, சரியான வாளா இருக்கிய. என்ன பாக்குற? சரோஜா, சரோஜா, என்னய்யா? நான் ஒண்ணு கேட்கட்டுமா? கேளு. கோவிச்சுக்க மாட்டிய? கோபம் வராத அளவுக்கு கேட்கணும். கேளையா? இல்ல, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் நேர்வகிட்டே எடுக்கிற? அப்பா, என் தலை என் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் எடுப்பேன். இல்ல, கோண வகை எடுத்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். பெரிய கம்ப மகன் கொம்பரு ரசிக்கிறீங்களோ? மத்தவங்களுக்கு ஐடியா கொடுக்கறதுல இரு. நீ என்ன ஒழுங்கா நடந்துக்கிற? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணல. நீ பாட்டுல என்ஜின்ல புகை விடுற மாதிரி பீடிய புகைச்சு புகைச்சு தள்ளுற. நான் பீடி குடிச்சா உனக்கு என்ன? எனக்கு என்ன? பாவம் அந்த சத்யா பொண்ணுதான் கடந்து தவிக்குது. நீ இங்க விடுற புகையில அந்த பொண்ணுக்கு போய் மூச்சு முட்டுது. அங்க சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. என்னய்யா முறிச்சு போட்டுட்ட? சரியான கிறுக்கனா இருக்கிறிய.